வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ இது. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா macOSல இருக்கக்கூடிய பார்ட்டிஷன், அதாவது macOSல இருக்கக்கூடிய ஃபைல் சிஸ்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது. அதாவது இப்போ நம்ம விண்டோஸில் ஒரு பார்ட்டிஷன் போடும்போது NTFS அண்ட் FAT32 அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும்ல விண்டோஸில். ஸோ அதே மாதிரி மேக்லேயும் நிறைய ஃபார்மேட் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேக்கில் என்னென்ன ஃபார்மேட் இருக்குது, எந்த ஃபார்மேட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு macOS இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது கம்ப்ளீட் ரீஇன்ஸ்டாலேஷன் ஆஃப் macOS நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மேக் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விண்டோஸ் யூஸராக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில் நீங்கள் மேக் வாங்கும்போது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம மேக்கில் ரொம்ப ஃபேமஸாக பாப்புலராக இருக்கக்கூடிய ஃபைல் ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா APFS. ஸோ APFSங்கிறது ஆப்பிள் ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்பிள் ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆப்பிள் வந்து அவங்களோட டிவைஸுக்கு வந்து கொண்டு வந்தக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட். இது வந்து மேக்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் விண்டோஸ் பிசி இல்லை விண்டோஸ் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ APFS அப்படிங்கிறது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு macOS ஹை சிராலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் ஹை சிரா ப்ளஸ் இருக்கக்கூடிய டிவைசஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க macOSல APFS ஃபைல் சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த APFS ஃபைல் சிஸ்டமில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இது வந்து குறிப்பாக உங்களுக்கு SSDs எல்லாமே இப்போ வந்துருச்சு. முன்னாடி நம்ம HDD யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு சாலிட் ஸ்டேட் டிரைவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க SSD. ஸோ இந்த SSDக்காகவே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபைல் சிஸ்டம் தான் APFS. ஸோ அதனால் APFS நீங்கள் போட்டு ஒரு SSD உங்களோட மேக்கில் வந்து ஒரு SSD இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் APFS ட்ரை பண்ணிங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸும் சரி அண்ட் மற்ற விஷயங்களும் சரி ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய மேக் அந்த ஒர்க் ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு நியூவர் MacBook வந்து வச்சுருக்கீங்க, அதாவது macOS ஹை சிராக்கு அப்புறம் வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது APFS. ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக சாலிட் ஸ்டேட் டிரைவ் இருக்கக்கூடிய டிவைசஸில் இது பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலான ஒரு HDD வெர்ஷன் வந்து வச்சுருக்கீங்க, அதாவது பழைய MacBook வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, அதாவது 2012 இல்லை 2013 வெர்ஷன் வந்து நீங்கள் வச்சுக்கிற பட்சத்தில் நான் இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா HDDயில் நீங்கள் APFS யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்பிங் இஷ்யூ அண்ட் ஒரு சில இஷ்யூ அங்கே வந்து இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அண்ட் கைஸ், இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா macOS Extended. ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம 1998லேருந்து நம்ம மேக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபைல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ APFS வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து எல்லாமே அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய, அதாவது macOS ஹை சிராக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸ்லையுமே நம்மளுக்கு macOS Extended அப்படிங்கிற ஒரு ஃபைல் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDD, அதாவது இப்போ நீங்கள் SSD இல்லாமல் பழைய மாடல் ஆஃப் மேக் வந்து வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஒரு ஃபைல் சிஸ்டம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா macOS Extended அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய மேக்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரீ இன்ஸ்டாலாக உங்களுக்கு வரும். ஸோ இதே நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணுங்கள். APFSக்கு நீங்கள் வந்து போக வேண்டாம். ஸோ இதுவே உங்களுக்கு நல்லா பெட்டராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் மிஷின் பேக்கப்புக்காக ஒரு ஹார்ட் டிரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து நீங்கள் இந்த macOS Extended ஃபைல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா APFS வந்து உங்களுக்கு டைம் மிஷின் பேக்கப் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக macOS Extended ஃபார்மேட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் கைஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு APFSல கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் macOS Extendedலையும் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு இருக்குது. இந்த கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து கேபிட்டலில் ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ ஒரு நார்மல் ஃபைல், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறேன். கேபிட்டல் லெட்டரில் நான் போட்டு சேவ் பண்ணும்போது நீங்கள் இப்போ நார்மலான உங்களுடைய macOSல கேஸ் சென்சிட்டிவ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு macOS ரன் பண்ணிட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது, அதாவது அது வந்து சேம் ஃபைலாக தான் உங்களுக்கு ட்ரீட் ஆகும். அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஏன்னா அதில் லெட்டர்ஸ் எதுவுமே மாறல, அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மாறுது. ஸோ அதனால அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதே macOS இந்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவ், அதாவது APFS கேஸ் சென்சிட்டிவ் அல்லது macOS Extended கேஸ் சென்சிட்டிவ், இது ரெண்டுத்துல நீங்கள் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷனை கேட்காது. நீங்கள் ரெண்டு ஃபைலையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட். அண்ட் குறிப்பாக இந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதை வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு சில இடங்களில் கிராஷ் ஆகிற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு இப்போ நியூவராக வரக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே இந்த கேஸ் சென்சிட்டிவ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அன்லஸ் உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் கேஸ் சென்சிட்டிவ்க்கு போய்க்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த ஒரு ஃபைல் சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதனால ஒரு சில பிரச்சனைகள் வருது. ஸோ உங்களுக்கு அன்லஸ் தேவைப்படாத வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டாம்.
அண்ட் guys இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Encrypted APFS and Encrypted Mac OS Extended. ஸோ Encrypted அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக Encryptedனா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் Mac OS நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாமே கிடைச்சிடும். பட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் என்கிரிப்டட் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி என்கிரிப்டட் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு போகும்போது உங்களுக்கு பெட்டரான செக்யூரிட்டி வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்பிங் இஷ்யூ வந்து இருக்கும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது ரீட் அண்ட் ரைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும். ஸோ இதனால நீங்கள் நார்மலாக உங்களுடைய டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிசபிளாக தான் இருக்கும். ஈவன் என்னோட மேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலில் எனக்கு APFS என்கிரிப்டட் தான் வந்துச்சு. இந்த APFS என்கிரிப்டட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக உங்களோட லேப்டாப் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு உள்ளே வந்து Mac OS லோட் ஆகும். பட் இதுவே நீங்கள் என்கிரிப்டட் இல்லாமல் நார்மலாக APFS யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லோட் ஆகிட்டு தான் உள்ள Mac OSக்குள்ளே வந்து போகும். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பெட்டரான ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்கிரிப்டட் ஃபைல் சிஸ்டமுக்கு வந்து போய்க்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக APFSஐ வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட மேக் பழசாக இருந்துச்சுன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது Mac OS Extended. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுங்கிற பட்சத்தில் மட்டும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் guys இப்போ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா MS Dock அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது Mac OS Partitionல. ஸோ இது MS Dockங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்ட்ரைவுக்கெல்லாம் நம்ம போடக்கூடிய பார்ட்டிஷன். ஸோ இந்த MS Dock பார்ட்டிஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Mac OS ப்ளஸ் விண்டோஸ் ரெண்டுத்துலையுமே ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பார்ட்டிஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்துலையுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெனிஃபிட். மெயினாக நீங்கள் MS Dock ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு 32 GB இருக்கக்கூடிய பென்ட்ரைவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுவே உங்களோட பென்ட்ரைவ் அபோவ் 32 GB அதாவது 64 GB இல்லை 128 GB பென்ட்ரைவில் யூஸ் பண்ணீங்க அல்லது ஒரு செப்பரேட் ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அண்ட் அதில் வந்து நான் ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்குவேன். நான் வந்து விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து XFAT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் போகலாம். அந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் 32 GB இருக்கக்கூடிய டிவைசஸில் உங்களுக்கு பெட்டராக வந்து ஒர்க் ஆகும். சேம் உங்களுக்கு விண்டோஸ் அண்ட் மேக் OS ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் சிஸ்டம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் guys இது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் NT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்குது மேக் OSல. இந்த ஃபைல் சிஸ்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செப்பரேட் ஹார்ட் இப்போ வாங்கி அதில் வந்து நான் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி நான் தனியாக வந்து யூஸ் பண்ண போகிறேங்கிற பட்சத்தில் இந்த பார்ட்டிஷனுக்கு வந்து நீங்கள் போகலாம். இந்த ஃபைல் சிஸ்டம் உங்களுக்கு விண்டோஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மேக் OSக்கு நீங்கள் இதை வந்து போட முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் எனிவே இது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் Mac OS நார்மலாக யூஸ் பண்ணும்போது APFS உங்களோட மேக் நியூவராக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட மேக் பழைய மேக்காக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது Mac OS Extended. ஸோ இது ரெண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட மேக்கில் SSD இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து APFSக்கு போகலாம். இல்லை HDD தான் உங்களுக்கு இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து Mac OS Extended யூஸ் பண்ணுறது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் guys இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இப்போ உங்களோட டைம் மிஷின் பேக்கப்புக்காக ஒரு ஹார்ட் டிரைவ் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அண்ட் அதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா APFS நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ Mac OS Extended தான் நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணணும். இதையும் வந்து தெரிஞ்சுக்கங்க. அண்ட் ஓவரால் இதுதான் Mac OS உடைய பார்ட்டிஷன். இவ்வளோ ஃபைல் சிஸ்டம் தான் உங்களுக்கு மொத்தமாகவே இருக்குது. எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் Mac OS புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் Mac OSல இப்போ வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் Mac OS போடும்போது நான் சொன்ன ஃபைல் சிஸ்டமில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் இன்கேஸில் ஒரு MacBook வச்சிருக்கீங்கன்னா என்ன ஃபைல் சிஸ்டம் இப்போ நீங்கள் கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே guys இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலான்னு தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.